மாநிலமாக பேசுகிற தாய்க்கா நாடு. டெல்லியில் அடித்த ஒரு பேப்பர் கொடியை தூக்கி, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் கொடியை தூக்கி டெல்லியில் அடித்து விட்ட பேப்பர் எல்லா நாட்டுக்கும் அடித்து விடுதான். இத்தனை கோடி பேப்பர் அடித்து விடுதான். அதே மாதிரி மாநில அரசுன்னு சொல்லி உட்கார்ந்து அவனும் அடித்து விடுதான். மத்திய அரசு அடிக்கான், மாநில அரசும் அடிக்கான். அப்போ இது என்ன கணக்கு? அந்த பேப்பர் கணக்கு எடுக்கார். பேப்பர் அடிச்சு விட்டான்ல, மத்திய அரசுன்னு சொல்லி நிதியமைச்சர் கையெழுத்து போட்டு ஒவ்வொரு நாடாக விட்டு விளையாடுதான். இத்தனாயிரம் கோடி அவன் ஓட்டு முத்திரை வாங்க வேண்டியது, அவனா பேப்பரை விட வேண்டியது எல்லாம் அந்தந்த கணக்குகளை போட்டு எழுதி க்ளோஸ் பண்ணி பூரா நாசம் பண்ணி விட்டுதான். புரியுதா? அது மாதிரி இந்த பேப்பர் கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கப்பா. உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் போட்டார், உச்ச நீதி அரசர் கணக்கு போட்டார், நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். இந்த கணக்கு பிடிப்பார். ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு நாடாக டெல்லியிலேருந்து அனுப்புகிற காகித பேப்பர் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு வாங்கியிருக்கியாப்பா? வாங்கலை. இவனா அடிப்பான், இவனா ஓடுவான். இவன் கீழே பூரா பூமியில் சேட்டை பண்ணுறவன் பூரா 2ஆம் நம்பரு பூரா அனைத்து சேட்டை பண்ணுறது உள்ளே வழக்கு போகும். அப்போ அது என்ன கணக்கு? அது என்ன கணக்கு? நீதிமன்றத்திலேருந்து இந்த ஒரு கணக்கு வச்சுருந்தா இன்னைக்கு இவ்வளோ தூரம் பூமியை அழைச்சிருக்க மாட்டான். இவ்வளோ தூரம் 2ஆம் நம்பராக போயிருக்காது. இவ்வளோ தூரம் வெளிநாடு உள்நாடு அலைஞ்சிருக்க மாட்டான், அசிங்கம் பண்ணியிருக்க மாட்டான். இப்போ இந்த பேப்பரை விட்டு உலக நாடு அசிங்கம் பண்ணுதான். ஒரு நாட்டுக்கு உட்காந்து எங்கெங்கே கொடியை தூக்கணுமோ அந்தந்த நாடை பூரா அழிக்கான். எப்படியே தாய் இந்தியா நாட்டில் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு நாட்டில் இருப்பான். அங்கேருந்து இங்கே வருவான், இங்கேருந்து அங்கே போய் எல்லா இடத்தையும் அழிச்சு நாசம் பண்ணிட்டு போயிட்டான். முக்கால் சத்தியம்.